சும்மா இருக்கிறவங்களெல்லாம் போய் புட்டாப்பு கேஸ் போடுறாங்க இவங்க. ஆனால் உண்மையாக கஞ்சாடிக்கிறவங்களும் விட்டுறாங்க இவங்க. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப, ஏன்னா உண்மையாக கஞ்சாடிக்கிறவங்க பிடிச்சின்னு போனாலே யாரும் கஞ்சாடிக்க மாட்டாங்க. சும்மா வீட்டில் இருக்கிறவங்க பிடிச்சின்னு போகிறாங்க. எங்கள் ஏரியாவில் இது நிறைய நடக்குது. புட்டாப்பு கேஸ் இருக்கிறவங்கள கூட்டின்னு போகிறாங்க. ஒருத்தர் வீட்டில் வேலைக்கு போகிற அவங்கள கூட்டின்னு போகிறாங்க. ஆனால் உண்மையாக கஞ்சாடிக்கிறவங்கள இவங்க யாருமே கண்டுக்கல. கேட்டால் இது எனக்கு தெரியல. ஜெயிலுக்குள்ளே போனால் நல்லா அவன் சுகமாக இருக்கிறான், சோறு கிடைக்குது, அவன் அதுக்காக தான் ஜெயிலுக்குள்ளே போகிறான். அதுக்கு அவனை உள்ளே வச்சுக்கலாமே, ஏன் வெளியே அனுப்புறீங்க? தண்டனைங்க சரியில்லை. சொல்லப்போன தண்டனை அவன் உள்ளே போன ஒல்லியாக போகிறவங்க வெளியே வந்தால் புஸ்திக்காக வரானுங்க. ஜிம்மு மாரி ஆயிடுச்சு இப்போ ஜெயிலு. உள்ளே போனால் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு அதை மாற்றணும், தண்டனையை மாற்றணும். கஞ்சாடிக்கிறவனுக்கு தயவுசெய்து அவனுக்கு கைகளை உடைங்கன்றேன். அடுத்தவனுக்கு எவனுக்கு நடக்கக்கூடாது. இந்த மாரி சும்மா இருக்கிறவனுக்கு கொண்டு போய் கைகளை உடைக்கிறவனுங்க தாராளமாக இவங்களெல்லாம் உடைக்கலாம். அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்கண்ணா போலீஸு. இவங்க போயிட்டு டூர் போகிற மாதிரி 15 நாளைக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வராங்க. அதால தான் அவங்களுக்கு இது மாதிரி தெரியும். இப்போ இன்னும் இந்த பையனுக்கு என்ன, ஜெயிலுக்கு போனால் 3 வேளை சோறு கிடைக்கும். அதால என்ன பண்ண, ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும்னு சொல்லி ஒருத்தனை ஒரு உயிரே போயிடுச்சுன்னா, இன்னைக்கு இவன் போற, நாளைக்கு லேடிஸ் நடந்து போறாங்க, யாரையோ ஒருத்தர் ஏதோ ஒரு செயின் போடுறாங்க, இதை போற கழுத்து அர்த்தம்னா என்ன பண்ண முடியும்? அவன் திருட்டு பையன். ஏன் தண்டனை கடுமையாக்க மாட்டாங்க தெரியல. எப்போ பாரு அனுப்புறாங்க, ஒரு 15 நாள் வந்துடுறாங்க, அனுப்புறாங்க வராங்க, இதே தான் பண்ணின்னு இருக்காங்களே. ஒரு ஸ்ட்ரிக்டா எப்போ அரசாங்கம் மாறுதோ அப்பதானே